வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் மழை பெய்ததால் குளுமையான சூழல். மே 1 முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 104 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். உள் தமிழகம், தெற்கு மற்றும் மேற்கு தமிழக பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நியூஸ் 18க்கு பேட்டி. உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இப்போ வெயில் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி வெயில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வெள்ளூர் போன்ற மாவட்டங்கள், திருச்சி, நமக்கு ஈரோடு, சேலம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இல்லை 40 டிகிரி, மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்களிக்க சென்ற நிலையில் சென்னை திரும்பும் மக்கள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்புவதால் இன்று புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். செங்கல்பட்டிலிருந்து சென்னை வரும் கனரக வாகனங்கள் இன்றும் நாளையும் தாம்பரத்திற்குள் நுழைய தடை. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் திருப்பூருக்கு திரும்பும் தொழிலாளர்கள். ரயில் பயணிகளால் நிரம்பி வழியும் திருப்பூர் ரயில் நிலையம். கொடைக்கானலில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு. மு க ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று பழனியில் வழிபாடு செய்த பிறகு பேட்டி. பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். 28 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காங்கிரஸ் எதிர்க்கட்சியாகும் என செல்வபெருந்தகை பேட்டி. அதிமுக தங்களை விடவும் குறைவான இடங்களை பெறும் என கருத்து. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு ஒத்திவைப்பு. இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. சிபிஎஸ்இ அறிவிப்பால் புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு முதல் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயமாகும் நிலை. புதிய கல்விக் கொள்கையின்படி ஒரு வெளிநாட்டு மொழியை மட்டுமே படிக்க முடியும் என்பதால் அதிகமானோர் படிக்கும் பிரெஞ்சு மொழியை கைவிடும் சூழல். ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களில் விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. வெயிலின் தாக்கத்தால் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகரித்த நிலையில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வார விடுமுறையை ஒட்டி கோயில்கள், சுற்றுலா தலங்களில் குவிந்த கூட்டம். நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்ட பக்தர்கள். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் வழிபட்ட முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின். கோயிலுக்கு வந்திருந்தவர்கள் செல்ஃபி எடுத்து கலந்துரையாடி மகிழ்ச்சி. திருநெல்வேலியில் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலைக்கு முயன்ற முதியவர் மீட்பு. மகன் தாக்கியதால் மனமுடைந்த முதியவரை மீட்ட தண்டவாள பராமரிப்பாளருக்கு குவியும் பாராட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மூதாட்டி உயிரிழப்பு. கதவை மூடாமல் பேருந்தை அஜாக்கிரதையாக இயக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெப்பம் அதிகரித்ததால் உப்பு உற்பத்தி தீவிரம். கோடை மழை இல்லை என்றால் 6 லட்சம் டன் வரை உற்பத்தி செய்ய வாய்ப்பு இருப்பதாக உற்பத்தியாளர்கள் தகவல். செஞ்சி அருகே பாக்கம் ஏரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 2000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மீன்களை பிடித்து உற்சாகம். ஈரோடு பண்ணாரி சோதனை சாவடி அருகே உலாவரும் கழுதை புலி. வனப்பகுதிக்குள் விரட்ட வாகன ஓட்டிகள் கோரிக்கை. உதகை அருகே மாயார் சாலையில் நடமாடும் புலிகள். வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல். உதகை அருகே சுட்டெரிக்கும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க மசினகுடி ஆற்றில் குரங்குகள் குளியல். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்த விலங்குகள். உதகை அருகே பார்சல்ஸ் வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக பரவி வரும் காட்டுத்தீ. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரம். வரும் வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் மழை பெய்ததால் குளுமையான சூழல். மே 1 முதல் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 104 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். உள் தமிழகம், தெற்கு மற்றும் மேற்கு தமிழக பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நியூஸ் 18க்கு பேட்டி. உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இப்போ வெயில் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி வெயில் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ வெள்ளூர் போன்ற மாவட்டங்கள், திருச்சி, நமக்கு வந்து ஈரோடு, சேலம், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இல்லை 40 டிகிரி, மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 40 டிகிரி ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில நாட்களுக்கு 37, 38, அதாவது உள்பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நமக்கு 36 டிகிரி இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்களிக்க சென்ற நிலையில் சென்னை திரும்பும் மக்கள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் சென்னை திரும்புவதால் இன்று புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். செங்கல்பட்டிலிருந்து சென்னை வரும் கனரக வாகனங்கள் இன்றும் நாளையும் தாம்பரத்திற்குள் நுழைய தடை. வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் திருப்பூருக்கு திரும்பும் தொழிலாளர்கள். ரயில் பயணிகளால் நிரம்பி வழியும் திருப்பூர் ரயில் நிலையம். கொடைக்கானலில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கூறிய அமைச்சர் சேகர் பாபு. மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று பழனியில் வழிபாடு செய்த பிறகு பேட்டி. பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். இருபத்தி 8 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காங்கிரஸ் எதிர்க்கட்சியாகும் என செல்வபெருந்தகை பேட்டி. அதிமுக தங்களை விடவும் குறைவான இடங்களை பெறும் என கருத்து. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு ஒத்திவைப்பு.
இன்று வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை காலை 10 மணிக்கு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. சிபிஎஸ்இ அறிவிப்பால் புதுச்சேரியில் 6ஆம் வகுப்பு முதல் 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயமாகும் நிலை. புதிய கல்விக் கொள்கையின்படி ஒரு வெளிநாட்டு மொழியை மட்டுமே படிக்க முடியும் என்பதால் அதிகமானோர் படிக்கும் பிரெஞ்சு மொழியை கைவிடும் சூழல். ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனங்களில் விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகிறதா என கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. வெயிலின் தாக்கத்தால் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகரித்த நிலையில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வார விடுமுறையை ஒட்டி கோயில்கள், சுற்றுலா தலங்களில் குவிந்த கூட்டம். நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்ட பக்தர்கள். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் வழிபட்ட முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின். கோயிலுக்கு வந்திருந்தவர்கள் செல்ஃபி எடுத்து கலந்துரையாடி மகிழ்ச்சி. திருநெல்வேலியில் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலைக்கு முயன்ற முதியவர் மீட்பு. மகன் தாக்கியதால் மனமுடைந்த முதியவரை மீட்ட தண்டவாள பராமரிப்பாளருக்கு குவியும் பாராட்டு. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மூதாட்டி உயிரிழப்பு. கதவை மூடாமல் பேருந்தை அஜாக்கிரதையாக இயக்கியதே உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வெப்பம் அதிகரித்ததால் உப்பு உற்பத்தி தீவிரம். கோடை மழை இல்லை என்றால் 6 லட்சம் டன் வரை உற்பத்தி செய்ய வாய்ப்பு இருப்பதாக உற்பத்தியாளர்கள் தகவல். செஞ்சி அருகே பாக்கம் ஏரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மீன்களை பிடித்து உற்சாகம். ஈரோடு பண்ணாரி சோதனை சாவடி அருகே உலாவரும் கழுதை புலி. வனப்பகுதிக்குள் விரட்ட வாகன ஓட்டிகள் கோரிக்கை. உதகை அருகே மாயார் சாலையில் நடமாடும் புலிகள். வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தல். உதகை அருகே சுட்டெரிக்கும் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க மசினகுடி ஆற்றில் குரங்குகள் குளியல். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்த விலங்குகள். உதகை அருகே பார்சல்ஸ் வேலி வனப்பகுதியில் ஒரு வாரமாக பரவி வரும் காட்டு தீ. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி தீவிரம்.